ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்னொரு மெத்தடில் லோட்டஸ் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஏற்கனவே 2 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன் லோட்டஸ் பெயிண்டிங் பற்றி. இது இன்னும் சிம்பிளாக இருக்கும். இதுக்கு பேலட்டில் நிறையா ஒயிட் கலர் வச்சு கொஞ்சமாக கிரிம்சன் கலர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒயிட்டு தான் நிறையா இருக்கணும். இது ஒரு பேல் பிங்க் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பேஸ் கோட்டாக வச்சு லோட்டஸில் ஃபுல்லாக பேஸ் கோட்டாக அதை அப்ளை பண்ணிடணும். பேலட்டில் எப்பயுமே கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகுங்க, இல்லாட்டி ட்ரை ஆயிரும். இன்கேஸ் அது ட்ரை ஆச்சுன்னா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். ரொம்ப திக்காக வச்சு பெயிண்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு நல்ல பாயிண்டட் ப்ரஷ் வச்சு கிரிம்சன் கலரை லோட் பண்ணி அவுட்லைன் பண்ணிடணும். ஒரு தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி கிரிம்சன் கலர் வச்சு அவுட்லைன் பண்ணிடணும். எல்லா பெட்டலையும் அவுட்லைன் பண்ணி முடித்த பிறகு அதே ப்ரஷ்ஷை வச்சு கிரிம்சன் கலர் வச்சு ஃபைன் ஸ்ட்ரோக்ஸாக ஒவ்வொரு பெட்டலோட கார்னர்ஸ்லையும் பெயிண்ட் பண்ணணும். ஃபைன் ஸ்ட்ரோக்ஸாக அந்த பெட்டலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கர்வ் பண்ணி கொண்டு போகணும். ஸ்ட்ரெயிட் லைனாக போடக்கூடாது. அந்த பெட்டல் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸை போடணும். இப்போது சாப் க்ரீன் வச்சு லோட்டஸோட ஸ்டெம்மை பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஸ்டெம்மெல்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப ப்ரஷ்ஷில் நல்லா பெயிண்ட்டை லோட் பண்ணிவிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த ஸ்டெம்மை அட்ட ஸ்ட்ரெச்சை அப்படியே பெயிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடணும். ரொம்ப விட்டு நம்ம கையை இடையில விட்டு எடுத்தோம்னா அந்த பேட்சாக ஒழுங்காக அந்த ஸ்டெம்மோட ஷேப் வராது. அதுக்காக தான் முதலே நம்ம நல்ல ஹேண்ட் ட்ரில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்வ் லைன்ஸு, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஒரு பிளெயின் கிளாத்தில் போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பழகிட்டோம்னா நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு லைனோ ஒரு கர்வோ போடுறப்ப அது ஈஸியாக இருக்கும்.
இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.